ஒரு அம்மா இருந்தாங்க, ஏழை விதவை. அந்த அம்மா பேர் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. வயசானவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா கையில 2 காசு தான் இருந்தது. ஆண்டவர் இப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. ஆண்டவரும் சீஷர்களும் எல்லாரும். அப்பெல்லாம் காணிக்கை பெட்டியில இப்ப நம்ம காணிக்கை போடுற மாதிரி இப்படி எல்லாம் போட மாட்டாங்க, இப்படி போடுவாங்க. நம்ம காணிக்கை கொடுக்கிறோம், அவங்க காணிக்கை போடுவாங்க. போடுறதுக்கும் கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமென். அப்படியே எல்லாருக்கும் முன்னாடி நான் இவ்வளவு தரேன், நான் இவ்வளவு தரேன் அப்படின்னு சொல்லி தருவாங்க. அது பரலோகத்துக்கு என்ன பண்ணாது, நிச்சயமா எட்டாது. ஆனா இந்த அம்மா தான் கிட்ட இருந்த 2 வசனம் சொல்லுது, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் அவ கொடுத்துட்டா. அவ கொடுத்த அந்த 2 காசு அது காணிக்கை அல்ல, அது பலி. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் கம்ஃபர்டபிளா இப்படி ஒரு சர்ச்சில் அவங்கள மீட்டிங்க்கு கூப்பிட்டு மைக்க பிடிச்சு பேசுறது ஒரு காணிக்கை. ஆனா கையும் காலும் கட்டி இருக்கும் போது துதிச்சாங்க பாருங்க, அது ஒரு பலி. வலியோடு செலுத்தப்படுகிறது பலி, ரத்தம் சிந்துதலோடு செலுத்தப்படுகிறது பலி. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கும்போது இயேசுவை உயர்த்துவது பேர் காணிக்கைங்க. எல்லாம் இருக்கு, கம்ஃபர்டபிளா இருக்கு, ரூம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, காட் ஹானர்ஸ். ஆனா குறைவு இருக்கு, பலவீனம் இருக்கு, போராட்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, வலி இருக்கு, ரத்தம் சிந்தல் இருக்கு. அதன் நடுவில் நீங்க கர்த்தரை உயர்த்துறீங்க பாருங்க, அந்த துதிக்கு தான் அஸ்திபாரம் அசையும். அந்த துதிக்கு தான் சங்கிலிகள் விழுந்து விடும். அந்த துதிக்கு தான் சிறைச்சாலையின் கதவுகள் திறக்கப்படும். பிரச்சனை மாறட்டும், துதிப்பேன் இல்ல, துதிதான் பிரச்சனையே மாத்த போகிற ஆயுதம்.